friends, நம்ம இன்னைக்கு பரோட்டா மீன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பரோட்டா செய்யறதுக்கு இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச், ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் எடுத்து ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் பேனில் வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது வந்து நம்ம பிரியாணி செய்கிறப்ப அதில் வந்து ஆட் பண்ணணும். ஃபிஷ்ஷு வந்து 90% குக் ஆனால் போதும். இப்போ ஃபிஷ்ஷை வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ஆயிலில் ஹீட் ஆனதும் 2 பே லீஃப், 1 இன்ச் பட்டை, 1 மராட்டி மொக்கு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே டைம்ல வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கோம், கொதிக்கட்டும். அதில் வந்து நான் 1 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 பே லீஃப், அன்னாசிப்பூ, பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. ஸோ இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த ஒயிட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பேஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா 10 பாதாம், 10 முந்திரி, 2ஐயும் வந்து ஊற வச்சு பாதாமோட தோல் ரிமூவ் பண்ணிட்டு 2ஐயும் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம மீன் பொரிச்சப்ப மசாலா கொஞ்சம் இருந்தது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை, புதினா தலை 1 பிஞ்ச். மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா வேகட்டும் மசாலா.
இப்போ அரிசிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கழிஞ்சு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆயிடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு ரைஸ் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரேவில ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பரோட்டா வந்து மாவு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இது வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கை மைதா மாவு எடுத்து நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம பேன்ல வந்து இதை வைக்க போறோம். அதுக்கு நம்ம இது மேல கொஞ்சமா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இது நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபுல்லா இப்படி மடிச்சிருங்க. அவ்வளவுதான், நம்ம மாவு ரெடி. இப்போ இந்த பேன்ல வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள வந்து ஸ்டஃபிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபிஷ், இப்போ எகைன் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம ஃப்ரைட் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் ஃபுட் கலர். இப்போ நான் ரெட் கலர் ஆட் பண்றேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ அப்படியே நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து தோசை தவா வந்து மேலே வச்சு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம அதர் சைட் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம ஃபிஷ் உடையாம சூப்பரா வந்திருக்கு. ரைஸும் உதிரி உதிரியா இருக்கு. அவ்வளவுதான், நம்ம பரோட்டா ஃபிஷ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான டிஃபரெண்டான ரெசிபிஸ்க்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. நான் யூஸ் பண்ற எல்லா கிச்சன் ஐட்டம்ஸ் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணதான். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.